ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீக்குக்கு ஜுஜுட்சு கைசன் எபிசோட் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த வீக் ரிலீஸ் ஆக இருந்து கேன்சல் ஆன எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோடில் யூஜி மெகுமி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. மெகுமியை ரெமின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு ஹிகுராமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கும். இதே மாதிரியே யூஜியவும் அமாயின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் ஹிகுராமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்த சொல்லி இங்கே தான் ஹிகுராமா இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹிகுராமா ரெண்டு இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போது இதில் ஒருத்தர் பொய் சொல்லியிருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அது யாராக இருப்பாங்கிற சஸ்பென்ஸோடு தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடும் அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அமாய் யூஜியை ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இதுக்குள்ளே தான் ஹிகுராமா இருக்கான். ஆனால் அவனை நான் பார்த்ததில்ல. என் கூட இருந்தால அந்த ஹெலிகாப்டர் மண்டைய அவள் அடிக்கடிக்கு ஹிகுராமாவை இங்கே பார்த்ததா சொல்லுவான். ஸோ நீ உள்ளே போய் தான் ஆகணுமான்னு அமாய் கேட்குறாரு. அதுக்கு யூஜி, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், உன்னுடைய ஹெல்ப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு யூஜி உள்ளே போகிறாரு. யூஜி போன உடனே இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிரு யூஜின்னு சொல்லிட்டு அமாய் அழுகிறாரு. இப்படி ஒரு அழுதுட்டு இருக்க யூஜி உள்ளே போகிறான். அப்படி போன உடனே யூஜி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். இவனோட பேர் ரெஜின்னு ரிவீல் பண்ணுறாங்க. ரெஜியை காட்டும்போது யூஜி தான் அவனை பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் மெகுமி தான் ரெஜியை ரியலாக பார்த்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் தப்பான லொக்கேஷனை கொடுத்துருக்கு. அம்மாய் கரெக்டான இடத்துக்கு தான் யூஜியை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு ரிவீல் பண்ணுறாங்க. ரெஜியை பார்த்த உடனே மெகுமி முடிவு பண்ணிட்டாரு, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இனிமே பேசி வேலைக்காகாது, உடனே ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாரு. அவருடைய டாக்ஸையும் சமன் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. யூஜி உள்ளே போய் ஹிகுராமாவை பார்க்குறாரு. பார்த்தா ஹிகுராமா ஒரு பாத்தபில் உட்கார்ந்துருக்காரு. யாரா இந்த பைத்தியம்ங்கிற மாதிரி யூஜி அவரை பார்க்குறாரு. உடனே ஹிகுராமா, இதை பார்க்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், பட் இந்த பாத்தபில் படுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே யூஜி, இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம், நான் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது, நீ தானே ஹிகுராமா, அப்புறம் உன்கிட்ட 100 பாயிண்ட்ஸ் இருக்குதானேன்னு யூஜி கேட்குறாரு. உடனே ஹிகுராமா அவரை தடுத்து நிறுத்திட்டு, இனிமே நீ பேசுகிற ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் நீ எனக்கு 5000 என்ன பே பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாரு. உடனே யூஜி, யாரா இவன்னு ஷாக் ஆகுறாரு. பட் ஹிகுராமா, நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீ தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட யூஜி, ஹிகுராமா, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். இந்த கல்லிங் கேமில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஒரு பிளேயர் 19 நாளைக்கு எந்த ஒரு பாயிண்ட் சேஞ்சஸும் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வருமாம். எனக்கு இந்த ரூலை மாற்றணும், பல பேருடைய உயிரை காப்பாற்றணும். அதனால் ஒரு புது ரூலை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதாவது பிளேயர்ஸான நம்மளுக்குள்ள பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணும். இப்படி பண்ணால் யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உன்னுடைய 100 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும்னு யூஜி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹிகுராமா, சாரி தம்பி, உன்னுடைய இந்த ப்ரப்போசலை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கே இன்னும் முழுசாக இந்த கேமை பற்றி தெரியலை, இதோட ரூல்ஸும் எனக்கு புரியலை. உதாரணத்துக்கு இந்த கேமில் ஒரு யூஸருடைய கர்ஸ் எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய கர்ஸ் எனர்ஜி எடுக்கப்படுமா, இல்லைனா அந்த பர்சனே இறந்து போயிடுவாங்களா? இப்படி எனக்கே பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த புது ரூலை ஆட் பண்ணுறதை பற்றியே நான் யோசிப்பேன். அதனால் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பு போன்னு ஹிகுராமா சொல்ல யூஜி கடுப்பாகிறாரு. இல்லை ஹிகுராமா, உன்னுடைய இந்த 100 பாயிண்ட்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்ல ஹிகுராமா பாத்தப்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷிக்கிகாய் இருக்குது. இதை பார்த்துட்டு யூஜி ஷாக் ஆகுறாரு. இந்த ஹிகுராமா கிட்ட ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா இவன் 20 பேரையாச்சும் கொண்டு இருப்பான்.
ஸோ நம்மளா போய் அவனை அட்டாக் பண்ண வேண்டாம், அவனே அட்டாக் பண்ணட்டும்னு யூஜி நிற்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளேயே யூஜி ஹிகுராமா எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவான்னு யோசிச்சு அது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காரு. ஆனால் யூஜிக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி ஹிகுராமா அவருடைய டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆன் பண்ணுறாரு. யூஜிக்கு ஒன்றுமே புரியலை. உடனே போய் ஹிகுராமாவை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கிக் கனெக்ட் ஆகலை. பட் இதை ஹிகுராமாவும் தடுக்கலை. ஆனாலும் யூஜியால் இங்கே ஃபைட் பண்ண முடியலை. உடனே ஹிகுராமா, இங்கே நீ ஃபைட் பண்ண முடியாது, நானே நினச்சா கூட ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு கோர்ட்டுன்னு சொல்கிறாரு. யூஜி திடீர்னு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு. ஹிகுராமா கூட இருக்கிற அந்த ஷிகிகாமியோடைய நேம் ஜட்ஜ்மேன்னு இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. ஹிகுராமா, ஜட்ஜ்மேன் கேஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல அந்த ஜட்ஜ்மேன் பேசுது. யூஜி இட்டாடோரி, ஜூலை 16, 2017, உனக்கு அப்போது 18 வயசு கூட ஆகலை. நீ ஒரு ஷாப்குள்ளே போயிருக்க. அந்த ஷாப் கேம்பிளிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஜப்பானுடைய ரூல்ஸ் படி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கேம்பிளிங் பண்ணக்கூடாது. ஆனால் நீ அந்த குற்றத்தை பண்ணியிருக்க. இது உண்மையானு கேட்குறாரு. இதை பார்த்த ஹிகுராமா, யூஜி, நீ எப்போ என்னுடைய டொமைன்குள்ளே வந்துட்டியோ அப்போவே உன்னுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஜட்ஜ்மேனுக்கு தெரிஞ்சிடும். கவலைப்படாத, அது எனக்கு தெரியாது, ஜட்ஜ்மேனுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்களெல்லாம் தெரிய வரும். அண்ட் நீ பண்ண இந்த தப்புக்கான ஒரு ஆதாரமும் என்னுடைய கையில் இருக்குன்னு ஹிகுராமா சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யூஜிக்கு எதுவுமே புரியலை. இது ஏதோ ஒரு கோர்ட் பேரியர் மாதிரி இருக்குது. அப்படின்னா இவன் உண்மையாகவே ஜட்ஜாக தான் இருப்பான் போல. இப்போ நான் பொய் சொல்லக்கூடாது அண்ட் உண்மையவும் சொல்லக்கூடாது. அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு யூஜி பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஹிகுராமா சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு யூஜி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது, நான் அந்த ஷாப்புக்குள்ளே போனது உண்மைதான், பட் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண தான் அங்கே போனேன்னு யூஜி சொல்ல ஹிகுராமா யூஜி கேம்பிளிங் பண்ணதுக்கான ஒரு ஆதாரத்தை இங்கே காட்டிடுறாரு. இதனால் யூஜி பொய் சொல்லி இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. ஜட்ஜ்மேன் இந்த தப்புக்காக யூஜியுடைய கர்ஸ் டெக்னிக்கை டெம்ப்ரவரியாக ரிமூவ் செய்யப்படும்னு தீர்ப்பு சொல்லிடுறாரு. உடனே யூஜியுடைய கர்ஸ் டெக்னிக் பறிக்கப்படுது. உடனே இவங்க அந்த டொமைன்லேருந்து வெளியே வராங்க. ஆனால் யூஜிக்கு இதோட தண்டனைகள் முடியலை. ஹிகுராமா அவர் கையில் ஒரு சுத்தியை வர வைக்கிறாரு. இதை வச்சு யூஜியை கொல்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையாம். ஹிகுராமா துரத்தி யூஜியை அடிக்கிறாரு. யூஜி சில அட்டாக்ஸில் இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. பட் ஹிகுராமா விடுறதா இல்லை. யூஜிக்கு உடம்பு முழுக்க செம அடி விழுது. இந்த சுத்தியலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது, இந்த சுத்தியலை ஹிகுராமா நினச்சா பெருசாகவும் சின்னதாகவும் மாற்ற முடியுமா. இதை டெலிபோர்ட் கூட அவரால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்படி ஹிகுராமா யூஜியை துரத்தி அடிக்கிறாரு. ஆனால் யூஜி எழுந்து மறுபடியும் வராரு. இதை பார்த்த ஹிகுராமா, இவன்கிட்ட கர்ஸ் எனர்ஜியே இல்லை, ஆனாலும் இவன் சூப்பராக சண்டை போடுறான், அப்படின்னா இவன் ஒரு பெஸ்ட் ஃபைட்டராக இருக்கான்னு அர்த்தம். கர்ஸ் டெக்னிக் பறிக்கப்பட்ட நிறைய பேரை நான் ஈஸியாக கொண்டிருக்கேன், ஆனால் இவனை கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு இவனை கொல்லணும்னு ஹிகுராமா தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவருடைய சுத்தியை குச்சி மாதிரி மாற்றி மறுபடியும் யூஜியை அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் யூஜி ஹிகுராமா உட்கார்ந்திருந்த அந்த பாத்டப் கிட்டேயே போகிறாரு. அங்கே ஹிகுராமா யூஜியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவருடைய சுத்தியை பெருசாக்கி யூஜியுடைய மண்டையிலேயே போட யூஜி அதையும் டாச் பண்ணிட்டாரு. திடீர்னு யூஜி ஹிகுராமா சொன்ன எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. ஹிகுராமா, நான் மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணுறேன்னு திடீர்னு கத்துறாரு. உடனே யூஜி மறுபடியும் கோர்ட் டொமைன்கே போயிடுறாரு. இதை பார்த்த ஹிகுராமா, பரவாயில்லையே, நீ இதை நோட் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த வாட்டி ஜட்ஜ்மேன் ஷிபுயா இன்சிடெண்ட்டில் பல பேரை நீ தானே கொன்னன்னு ஒரு அக்யூசேஷனை வைக்க யூஜி அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் ஒத்துக்கிறாரு. இதனால் ஜட்ஜ்மேன் யூஜிக்கு மரண தண்டனையை கொடுக்குறாரு. இந்த டைமில் தான் ஹிகுராமாவுடைய ஃப்ளாஷ்பேக் காட்டப்படுது.
அதாவது ஹிகுருமாக்கு ரியல் லைஃப்பில் ஜட்ஜாக நிறைய தடவை ஆஃபர்ஸ் வந்திருக்கும். ஆனால் அவர் அதை டேர்ன் டவுன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஜட்ஜாக இருந்தால் நியாயமான தீர்ப்பை சொல்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கும். ஆனால் லாயராக இருந்தால் பல அப்பாவிகளுக்கு உதவி பண்ணலாம்னு அவர் யோசிச்சிருப்பார். ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஹிகுருமா கையில் ஒரு ஸ்வாட் வருது. இது யார் மேலே பட்டாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு பவர்ஸ் இந்த ஸ்வாடுக்கு இருக்குது. இதை எடுத்து யூஜியை கொல்ல ஹிகுருமா வராரு. யூஜி ஹிகுருமாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஃபுல் பவர்ஸை ஒரு பஞ்சில் கொண்டு வந்து ஹிகுருமாவை அட்டாக் பண்ணுறாரு. அப்போ ஹிகுருமா பிளாக் அவுட் ஆகிறாரு. ஏன்னா ஷிபுயா இன்சிடெண்ட்டுடைய சாட்சிகள் ஹிகுருமா கிட்ட தான் இருக்குது. அதில் யூஜி யாரையும் கொலை பண்ணலை, பட் சூக்குனா தான் இந்த மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கான்னு ஹிகுருமாக்கு தெரிய வருது. இதனால் யூஜியை அட்டாக் பண்ணுறத ஹிகுருமா ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் யூஜி ஒரு பஞ்சை ஆல்ரெடி ஹிகுருமாக்கு வச்சுருப்பார். அப்போ வேறு ஹிகுருமாவுடைய ஸ்வாட் அவருடைய கையில் இருக்குமா, இது யூஜி மேலே பட்டாலே யூஜி சத்துருவான். ஸோ ஹிகுருமா அவருடைய ஸ்வாடை ஆஃப் பண்ணிடுவார். யூஜியுடைய பஞ்சால் ஹிகுருமா பறந்து போய் விழுறாரு. இதுக்கப்புறம் யூஜியை பார்த்து ஹிகுருமா தப்பே பண்ணாமல் ஏன் நீ கோர்ட்டில் உன்னை குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாரு. யூஜி தான் வீக்காக இருந்தது தான் இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டுக்கே காரணம்னு சொல்லியிருப்பார். யூஜியுடைய நல்ல மனசை பார்த்துட்டு ஃபைனலாக ஹிகுருமா அவர் கேட்ட அந்த ரோலை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் அங்கேருந்தும் அவர் கிளம்பியிருப்பார். இதோட இந்த எபிசோடும் முடியுது.